வணக்கம். தமிழும் திராவிடத்தில் மீண்டும் உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் கடந்த இரு பதிவுகளில் கீழடி அகழ்வாய்வை குறித்து நம்முடைய மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் என்ன கூறியிருந்தார் என்பதை பார்த்தோம். இந்த சண்டு சச்சரவுகளுக்கும் இந்த மாறுபாடான கருத்துக்களுக்கும் காரணம் என்ன, அதன் அடிப்படை என்ன என்பதை நாம் உற்று நோக்குவோமானால் தமிழ் மொழியின் பழந்தன்மைதான் அதற்கான காரணம் என்பதை நாம் நன்கு உணர்ந்து கொள்ள முடியும். இந்த இந்திய தேசத்தை நாம் அனைவரும் ஒன்றாக பார்த்தோம் என்றாலும் ஒரு சில விஷமிகள் இந்த இந்திய தேசத்தில் உள்ள மொழிகளை சமமாக பார்க்காமல் ஒரு சில மொழிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சில மொழிகளை தாழ்த்தி பார்க்கக்கூடிய சூழ்நிலை இன்று எல்லா மக்களிடையுமே இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அது தவறு. இந்த தாய் திருநாட்டில் பேசப்படும் ஒவ்வொரு மொழியும் தனித்தன்மையும் அழகும் ஒவ்வொரு சிறப்பும் நிறைந்தவை என்பது என்னுடைய கருத்து. அதில் நான் என்னுடைய தாய்மொழியின் சிறப்புகளை கூறும் பொழுது அதில் உண்மைத்தன்மை இருக்குமானால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதில் யாருக்கும் எந்தவித கசப்போ காழ்ப்புணர்ச்சியோ இருக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. நான் என் தமிழ் மொழியின் என் இனத்தின் அடையாளங்களை குறித்து பெருமையாக பேசும் பொழுது அதை இந்திய மொழியின் ஒரு அங்கமாக எடுத்துக்கொண்டு இந்தியாவின் பெருமையாக இந்தியாவின் அடையாளமாக எடுத்துக்கொள்ள சிலர் மறுப்பதுதான் இதற்கு காரணம் என்பது என்னுடைய கருத்து. இதன் அடிப்படையை நாம் வரலாற்றில் பின்னோக்கி சென்று ஆராய்வோமானால் இந்த சச்சரவு, இந்த போராட்டம் இன்று தொடங்கியதல்ல, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கே முன்பே தொடங்கியது என்பதை நாம் நன்கு உணர்ந்து கொள்ளலாம். தமிழ் மொழி என்பது நம்முடைய கருத்துப்படி இந்த மண்ணின் மொழி. சமஸ்கிருதம் என்பது உலகளாவிய மக்கள் அனைவராலும் ஆராய்ச்சியாளர்களும் ஒற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம். வெளியிலிருந்து இந்தியாவிற்குள் வந்த ஒரு மொழி, அதாவது ஆரிய மக்கள் இந்தியாவிற்குள் நுழையும் போது அவர்களோடு வந்த ஒரு மொழி தான் சமஸ்கிருதம் என்பது எல்லாராலும் எல்லா அறிவியலாளர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம். இன்று இந்தியாவில் பேசப்படும் பெரும்பான்மையான மொழிகளுக்கு தாய்மொழி சமஸ்கிருதம் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். தமிழர்களாகிய நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் அதற்காக தமிழ் மொழியும் சமஸ்கிருதத்தின் அங்கம்தான் என்று சிலர் கூற நினைக்கும் பொழுது அதை எதிர்க்கக்கூடிய ஆதாரங்கள் வலுவாக இருக்கும் பொழுது நாங்கள் எதிர்க்கத்தான் செய்வோம். அந்த எதிர்ப்பு உங்களுக்கு பிரிவினைவாதமாக தெரியக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. என் மொழி என் இனம் என்பதை நாங்கள் இந்த தேசத்தின் ஒருமைப்பாட்டோடு சேர்த்துதான் பார்க்கிறோமே தவிர அதை பிரித்து நாங்கள் பார்க்கவில்லை. இது அத்துணைக்கும் அடிப்படை விஷயம் என்னவென்றால் தமிழ் மொழி என்பதுதான் காரணம். தமிழ் மொழி என்ற ஒரு மொழியை ஒரு சிலரால் எட்டிக்காயாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதுதான் இதற்கான காரணம். ஏன் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் உலகம் முழுவதும் இந்த தமிழ் மொழியின் பழந்தன்மையை ஏற்றுக்கொண்டு விட்டது. அதற்காக அதன் மேலும் பழந்தன்மையை நிரூபிக்க ஆதாரங்களை மட்டும்தான் கேட்டுக்கொண்டிருக்கின்றதே தவிர தமிழ் மொழி பழமையான மொழி என்பதில் உலகளவில் யாருக்கும் சந்தேகம் இருந்ததில்லை. இந்த சூழ்நிலையில் தமிழ் மொழியின் பழந்தன்மை குறித்து, தமிழ் மொழியின் வரலாற்று நீளத்தை குறித்து, வரலாற்றில் பிற்காலத்தை நோக்கி அது எவ்வாறு செல்கின்றது என்பதை குறித்து நாம் ஆராய அழைக்கப்படுகின்றோம். சரி, தமிழ் மொழிக்கு பிறர் அளித்த தீங்குகள் இருக்கும். எல்லா மொழிக்கும் பிறர் அளித்த தீங்குகள் இருக்கும், வெளியிலிருந்து வந்தவர்கள் அளித்த தீங்குகள் இருக்கும். ஆனால் வரலாற்றில் மன்னிக்க முடியாத சில தீங்குகள், சில தவறுகள், சில துரோகங்கள் நம்மவர்களாலே இழைக்கப்படும் பொழுதுதான் வரலாறு அந்த இடத்தில் தேங்கி நிற்கின்றது. தமிழ் மொழி எப்பொழுது தொடங்கியது? சங்க இலக்கியங்களை பற்றி நாம் படித்திருக்கின்றோம். அந்த சங்க இலக்கியங்களில் 3 சங்கங்கள் இருந்தால் படித்திருக்கின்றோம். ஆனால் புத்தகங்கள் கிடைக்கவில்லை என்பதையெல்லாம் நாம் முன்பே வளர்ச்சி ஆராய்ந்து விட்டோம். இதில் ஒரு கூற்று தமிழ் மொழியை பற்றி கூறப்படுவது என்னவென்றால், தமிழ் மொழியை முதலில் கண்டுபிடித்தவர் அகத்தியர் என்பது ஒரு கூற்று. இது ஒரு கற்பனை புரட்டு கூற்று என்பது என்னுடைய கருத்து. ஏனென்றால் முதல் விஷயமாக எந்த ஒரு தனி மொழிதரும் எந்த ஒரு மொழியும் கண்டுபிடிக்க முடியாது. இது உலகளாவிய உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு உண்மை. மொழி என்பது படிப்படியாக வளருமே தவிர ஒரு மனிதன் ஒரு மொழியை கண்டுபிடிக்க முடியாது. சரி, பின்பு ஏன் அகத்தியர் தமிழ் மொழியை கண்டுபிடித்தார், பொதிகை மலையில் கண்டுபிடித்தார் என்று அந்த வரலாறு நம்ம ஒரு சிலராலே கூறப்படுகின்ற என்ற காரணத்தை நாம் உணர வேண்டும். சரி, அவர்கள் கூற்றுப்படி தமிழ் மொழியை கண்டுபிடித்தவர் யார்? அகத்தியர். அது பிறந்த இடம் என்ன? பொதிகை மலை. அதாவது இன்று நெல்லை மாவட்டத்தில் இருக்கின்ற அந்த பாபநாசம், குற்றாலம் அந்த அடங்கிய மலைகளை பேர் பொதிகை மலை. நானும் அந்த மாவட்டத்தை சார்ந்தவன் தான் என்பதால் எனக்கு நன்றாக தெரியும். இந்த இடங்களுக்கு நான் பரிச்சயப்பட்ட இடங்கள். அது தவறு, என் மாவட்டம் என்பதற்கான சொல்லவில்லை. அந்த கூற்று தவறு. ஏன் பிறகு இவ்வாறு கூறினார்கள்? இங்குதான் வரலாற்றில் சில உண்மைகளை திரித்து சில பொய்மைகளை புகத்தக்கூடிய அந்த விஷயத்தை நாம் பார்க்கின்றோம்.
அகத்தியர் என்பவர் ரிக் வேதத்தில், அதாவது ஆரியர்கள் இந்தியாவிற்குள் வரும்பொழுது அதற்கு சற்று முன்பு எழுதப்பட்ட வேதம் தான் ரிக் வேதம் என்று சிலர் என்று கூறுகின்றனர். அதாவது கிமு 1500 ஆண்டு எழுதப்பட்ட அந்த வேதம் தான் ரிக் வேதம். அகத்தியர் வட இந்தியர்கள் மட்டுமல்லாது தென்னிந்தியர்களாலும் மிகவும் மதிக்கப்படுகின்ற ஒரு முனிவர் என்பதில் என்ற மாற்று கருத்தும் கிடையாது. இந்து மதத்தின் ஒரு தலை சார்ந்த பில்லர்ஸ் என்று கூட கூறலாம். அப்படிப்பட்ட ஒரு மாமுனிவர் அகத்தியர். அதற்குரிய அந்த பக்தி வைராக்கியம் நம்மவர்களிடமும் உண்டு. ஆனால் இந்த இடத்தில் அகத்தியர்களை ஏன் கொண்டு வருகிறார்கள் என்றால், அகத்தியர் என்பவர் ஒரு ஆரியர், ஒரு ஆரிய பார்ப்பனர். இந்த அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு விஷயம். அகத்தியர் தான் தமிழ் மொழியை கண்டுபிடித்தார் என்று கூறுவார்களானால், நம்மவர்களே இதை கூறினாலும் அது ஒரு நகைப்பிற்குரிய விஷயம். ஏனென்றால் அப்படி என்றால் ஆரியர்கள் தமிழகத்திற்கு வந்த பிறகுதான், ஆரியர்கள் இந்தியாவிற்கு நுழைந்து படிப்படியாக தமிழகத்திற்கு வந்த பிறகுதான் தமிழ் மொழி ஒன்று என்று தோன்றியது என்று கூறுகின்ற சூழ்ச்சியாகத்தான் நான் அதை பார்க்க முடியும். ஆரியர்களே கிமு 1500 நூற்றாண்டு கிட்டதான் இந்தியா வருகின்றார்கள். அவர்கள் தமிழகம் வர இன்னும் சில நூற்றாண்டுகள் ஆகின்றது. அப்பொழுது அதற்கு பின்புதான் தமிழ் மொழி தோன்றியது என்று கூறுவது எதற்கென்றால், அவர்கள் பேசிய மொழிக்கு பின்னால் தமிழை தள்ளக்கூடிய ஒரு முயற்சியாகத்தான் நான் அதை பார்க்கின்றேன். இது ஏன் சாத்தியக்கூறு இல்லை என்பது என்றால், தமிழ் மொழியை தொடங்கியதாக கூறிய அகத்தியர் இருக்கின்றாரே, அவர் கூறிய அவருடைய மொழியான சமஸ்கிருதத்திற்கே கிமு 1ஆம் நூற்றாண்டு ஏலியஸ்ட் என்று கூறலாம். முதல் ரொம்ப முன்பாக எடுத்துக்கொண்டாலும் கிமு 1ஆம் நூற்றாண்டு தான் எழுத்து வடிவமே வருகின்றது. அப்படிப்பட்ட ஒரு மொழியை பேசிய அகத்தியர் குறைந்தபட்சம் இன்று கீழடி கண்டுபிடிப்புகள் நமக்கு தெரிவது என்னவென்றால், கிமு 8ஆம் நூற்றாண்டிலே எழுத்து வடிவம் கொண்ட ஒரு மொழியை அவர் கண்டுபிடித்தாராம். இது எவ்வாறு இருக்கின்றது? அகத்தியரோட காலம் என்ன? ரிக்கு வேதத்தின் காலம் 1500. இங்கு தமிழ் சமஸ்கிருத எழுத்தின் காலம் கிமு 1ஆம் நூற்றாண்டு. சரி, அவர்கள் வாதத்துக்கே நான் வருகின்றேன். அகத்தியர் தமிழ் மொழியை கண்டுபிடித்தார் என்று நீங்கள் ஒத்துக்கொண்டீர்கள் என்றால் உங்கள் வாதம் தவறு என்று தான் கூறினார். அப்படி பார்த்தாலுமே தமிழ் மொழியின் பலமே கிமு 1500க்கு சென்று விடுகின்றது. அப்பொழுது நீங்கள் யோசிக்கலாம், இதில் அகத்தியரை ஏன் கொண்டு வந்தார்கள் என்று. அதாவது இதில் தான் அந்த சாதிய ஒரு வெளிப்பாட்டையும் நீங்கள் பார்க்கலாம். தமிழ் மொழி ஆரியர்கள் உள்ளே வரும்போது அவர்கள் கண்டிராத சிறப்பும் சீரும் சிறப்பும் வாய்ந்த ஒரு மொழியாக தமிழ் மொழி இந்தியா முழுவதும் கோலோச்சி கொண்டிருந்தது. இதை நான் மட்டும் கூறவில்லை, அம்பேத்கரும் கூறியிருக்கின்றார். அம்பேத்கர் என்று சொல்லும் பொழுது எல்லாரும் அவரை ஏதோ ஒரு சாதிய தலைவர் போல் அவரை சித்தரிக்கின்றார்கள். கிடையாது. அம்பேத்கர் என்பவர் தன்னுடைய காலத்தில் தன்னுடைய வாழ்ந்த கான்டெம்பரரிஸ் என்று கூறுவார், சமகாலத்தில் வாழ்ந்த உலகத்தில் வாழ்ந்த 7 அறிவார்ந்த மக்கள் மனிதர்களில் ஒருவராக கருதப்பட்டவர் அம்பேத்கர். அவர் கூறுகின்றார், ஆரியர்கள் வருவதற்கு முன்பு நாகர்கள் பற்றியும் கூறுகின்றார், தமிழ் மொழிதான் இந்தியா முழுவதும் என்று இருந்தது என்று டாக்டர் B.R. அம்பேத்கர் கூறுகின்றார். B.R. அம்பேத்கர் தமிழர் அல்லர். அதனால் அவர் எவ்வளவு பெரிய அறிஞர், எவ்வளவு அறிவு சார்ந்த மனிதர் என்று நாம் அம்பேத்கர் வாழ்க்கையை பார்த்தோம் என்றால், அவர் அறிவை யாரும் கேள்வி கேட்க முடியாதவருக்கு ஆழ்ந்த அறிவு கொண்ட மனிதர். அப்படி அம்பேத்கரை கூறுகின்றார், தமிழ் மொழிதான் இந்தியா முழுவதும் இருந்திருக்க வேண்டும் என்று. வந்து அவர்கள் பார்க்கும் பொழுது ஒரு மனிதனை, ஒரு இனத்தை நாம் அடக்கியாள, அவர்களை நமக்கு கீழ் கொண்டு வர முதலில் அவர்கள் மொழியை நமக்கு கீழ் கொண்டு வர வேண்டும். அதற்கான முயற்சியாகத்தான் நான் இதை பார்க்கின்றேன். சரி, இந்த அகத்தியரின் இந்த வரலாற்றை கூறுவது ஒரு வடமொழி புத்தகமாகவோ எதுவாக இருந்தாலும் நாம் ஒருவேளை அதை நாம் குறை சொல்லலாம். ஆனால் இந்த தமிழ் இலக்கியத்தில் ஒரு சர்ச்சைக்குரிய நம் மொழியை கேவலப்படுத்துகின்ற ஒரு புத்தகத்தை நான் பார்க்கின்றேன். அதாவது இறையனார் அகப்பொருள். அதை எழுதியவர் நக்கீரன் என்று கூறப்படுகின்றது. இந்த சங்கம் என்ற வார்த்தையை முதலில் நான் அறிந்தவரை, நான் கூறுவது தவறு என்றால் நீங்கள் என்னை கூறி அதை கமெண்ட் செக்ஷனில் உங்கள் பதிவுகளை செய்யுங்கள். சங்கம் என்ற தமிழ் வார்த்தை எந்த இலக்கியங்களும் கிடையாது. முதல் அதை எடுத்து பயன்படுத்தப்பட்டது இறையனார் அகப்பொருள் தான். அதே போல் அகத்தியர் தமிழ் மொழியை கண்டுபிடித்தார் என்ற அந்த கூற்றும் நான் அறிந்தவரை இறையனார் அகப்பொருள் தான் முதலாக வருகின்றது. அதற்கு பின்பே மற்றவர்களை பின்பற்றுகின்றனர். என்னுடைய கூற்றுப்படி இந்த இறையனார் அகப்பொருள் என்பது ஆரியர்களின் உயர்வை தமிழ் மொழியின் தாழ்ச்சியாக, தமிழ் மொழி உயர்வாகவும் தமிழ் மொழியை தாழ்வாகவும் காண்பிக்க
நம்மவரில் ஒருவராலே எழுதி புனையப்பட்ட ஒரு கதை என்பதே என்னுடைய கருத்து. எப்படி சங்கம் என்ற ஒரு சமஸ்கிருத வார்த்தையை தமிழுக்கு கொண்டு வருகின்றார்களோ, ஏனென்றால் அப்படி நீங்கள் ஒத்துக்கொண்டு விட்டீர்கள் என்றால் சமஸ்கிருதம் தமிழுக்கு முன்னால் சென்று விடும், சமஸ்கிருதத்துக்கு பின்புதான் தமிழ் வந்தது என்ற ஒரு மறைமுகமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயமாகவே நான் அதை பார்க்கின்றேன். அது மட்டும் இல்லாமல் அகத்தியர் தான் தமிழை பேசினார் என்று சொன்னால் அகத்தியரின் தாய்மொழி சமஸ்கிருதம், நீங்கள் மறுக்க முடியாத உண்மை. அந்த சமஸ்கிருதம் பேசிய அகத்தியர் தான் இங்கே வந்து தமிழ் பேசினார் என்று கூறினால் அப்போது சமஸ்கிருதத்துக்கு பின்புதான் தமிழ் வந்தது என்று நீங்கள் ஒத்துக்கொண்டதாகிவிடும். நான் என்னுடைய கூற்றுப்படி இந்த இறையனார் அகப்பொருள் என்ற இந்த புத்தகத்தை ஆழ்ந்து ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு புத்தகமாக அது இருக்கின்றது. ஏனென்றால் நீங்கள் வரலாற்றை படுத்திருக்கின்ற சங்ககாலத்துக்கு முற்பட்ட காலங்களில் சமஸ்கிருத இன்ஃபுளுன்ஸ் என்று சொல்வார்கள், சமஸ்கிருத அந்த தாக்கம் தமிழ் மொழியிலும் தமிழ் கலாச்சாரத்திலும் தமிழ் நாகரிகத்திலும் இருந்ததில்லை. அப்பொழுதிருந்த தமிழ் நாகரிகம் வேறுபடுகின்றது. பின்புள்ள காலங்களில் நாம் பார்ப்போமானால் மெதுவாக சமஸ்கிருதம் தலை தூக்கி, நீங்கள் வருத்தப்பட்டாலும் நீங்கள் என்மேல் கோபப்பட்டாலும் பிற்கால சோழர்களின் காலத்தில் சமஸ்கிருதம் கோலோச்சி விடுகின்றது என்பதுதான் என்னுடைய கருத்து. தமிழ் மொழிக்கு சோழர்கள் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்ற வருத்தம் எனக்கு என்றுமே உண்டு. இதனால் வரலாற்றில் என்ன பேர் என்னை தமிழ் துரோகி என்று கூட நீங்கள் சொல்லலாம். ஆனால் உண்மை என்பது என்று உறக்க சொல்ல வேண்டும். நம்முடைய தவறுகளை நாம் உணரவில்லை என்றால் அந்த தவறுகள் திருப்பி நம் வாழ்க்கையில் நம்முடைய மொழி நடந்து கொண்டே இருக்கும். நம்முடைய அழிவிற்கு நாமே காரணமாகி விடுவோம். எதிரியை முதலில் நீங்கள் சந்திப்பதை விட செட் யுவர் ஹவுஸ் இன் ஆர்டர், உங்கள் வீட்டை முதலாவது சரி செய்யுங்கள். நம்முடைய மக்களுடைய இடையே இருக்கின்ற அந்த தவறான புரிதெல்லாம் எடுத்து தூக்கி எறிய வேண்டும். இந்த இறையனார் அகப்பொருள் என்ற அந்த புத்தகம் என்னை பொறுத்தவரைக்கு தமிழ் மொழியை தாழ்ச்சியாக காண்பிக்கவும் ஆரியர்களையும் சமஸ்கிருதத்தையும் உயர்வாக காண்பிக்கவுமே மறைமுகமாக எழுதப்பட்ட ஒரு புத்தகமாகவே நான் அதை கருதுகின்றேன். சங்கம் என்ற வார்த்தை கையாடல், அதே போல் அகத்தியர் தமிழ் மொழியை பேசியதாக கண்டுபிடித்ததாக கூறிய அந்த கூற்றாகட்டும், நான் முன்பே கூறியிருந்தேன் தமிழர்கள் முதற் கடவுளான முருக கடவுள் தான் முதல் சங்கத்தை தொடங்கினார் என்று. அதற்கு இவர் என்ன கூறுகின்றார்கள் என்றால், முருக கடவுளும் சிவபெருமானும் சேர்ந்து அகஸ்தியரோடு தமிழ் மொழியை தொடங்கினார்கள் என்று. ஒரு நம்முடைய வழிபாட்டையும் நம்முடைய ஒரு நாகரிகத்தையும் இணைத்து ஒரு ஆரிய நாகரிகத்தை உள்ளே கொண்டு வருகின்ற ஒரு முயற்சியாகவே நான் இதை பார்க்கின்றேன். இதை நாம் அந்த காலகட்டங்களில் இந்த முயற்சிக்கு மிக வருத்தத்திற்குரிய விஷயம் என்னவென்றால், இதற்கு கிடைத்த அங்கீகாரத்தை நாம் பொறுத்து பார்க்கும் பொழுது நம்முடைய மன்னர்களும் துணை போயிருக்கின்றார்கள் என்ற வெட்கத்துக்குரிய விஷயத்தை நான் இங்கு பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். இதற்கான பின்னால் வரலாறு தரவுகளை நான் உங்களுக்கு கூறுகின்றேன். நம்முடைய மன்னர்களும் எவ்வாறு தமிழ் மொழியை தாழ்ச்சி அடைகின்ற காரியங்களை அவர்கள் செய்திருக்கின்றனர் என்பதையும் உங்களுக்கு நான் ஆதாரங்களோடு பதிவிடுவேன். தமிழ் வரலாறு என்பது தவறாக பதிவிடுக்கப்பட்டிருக்கிறது, பின்பு ஆதாரங்களோடு கூறுகின்றேன். ஆனால் தமிழ் மொழி என்பதின் தொடக்கம் அகத்தியரால் காலத்தில் அல்ல, அதற்கு முன்பே தமிழ் மொழி தொடங்கி இருக்கின்றது. சரி, பொதிகை மொழி என்று ஏன் கூறுகின்றனர்? அதிலும் ஒரு சூழ்ச்சி இருக்கின்றது என்னை பொறுத்தவரைக்கு. அதாவது இறையனார் அகப்பொருள் தான் கூறுகின்றது குமரி கண்டம் என்று ஒன்று இருந்தது, முதலாம் இரண்டாம் சங்கத்தை பற்றி கூறுகின்றது. அப்பொழுது முதலாம் இரண்டாம் சங்கமும் பொதிகை மலை இல்லை, எங்கிருந்திருக்கின்றது? குமரி கண்டத்தில், கடல் கொண்ட குமரி கண்டத்தில் இருந்திருக்கின்றது. அதை விட்டு நாம் பொதிகை மலைக்கு கொண்டு வருவோமானால் குமரி கண்டத்தை நாம் தள்ளி விடுகின்றோம். குமரி கண்டகத்தை தள்ளிவிட்டு கடல் சூழ்ந்த பிறகு வந்த பொதிகை மலையை தமிழின் தொடக்கமாக நாம் கூறுவோமானால் அது என்னுடைய கூற்றுப்படி தவறு. என்னுடைய கூற்றுப்படி தமிழ் தொடங்கி தமிழ் வளர்ந்து தமிழ் ஒரு மொழியாக உருவாக அந்த இடம் குமரிக்கண்டம் தான். குமரிக்கண்டத்திலிருந்து தான் தமிழ் தொடங்கியதை தவிர பொதிகை மலையில் இல்லை. குமரிக்கண்டம் கண்டுபிடிக்கப்படாததனால் இன்று நாம் பொதிகை மலை என்ற அந்த கூற்றை ஏற்றுக்கொண்டு அந்த கூற்றில் அகத்தியரும் உள்ளே திணிக்கப்பட்டு தமிழ் மொழியின் பழந்தன்மை பின்னுக்கு தள்ளப்படுகின்றது என்பது என்னுடைய கருத்து. அதனால் தமிழ் மொழி என்பது இந்தியாவின் மிக பழமையான மொழி மட்டுமல்ல, எல்லா மக்களையும் அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு மொழியாகவும் இலக்கணமும் இலக்கியங்களையும் கொண்ட ஒரு மொழியாகவும் தமிழ் மொழி இருந்திருக்கின்றது. எல்லாவற்றையும் ஒரு
இறைத்தன்மையோடும் ஒரு கற்பனை கதையோடும் சேர்த்து கூறுகின்ற முயற்சியை தான் இந்த இறையனார் புல் செய்கின்றது. இதனால் என்ன ஆகின்றது, அவர் நன்கு தெரிந்தே செய்திருக்கின்றார்கள் என்பது என்னுடைய கூற்று. என்ன ஆகின்றது என்றால், அந்த இதற்கு முன்பு நம்மால் கட்டி காத்து கொண்டு வரப்பட்ட அந்த நம்பகத்தன்மை இதனால் தகர்க்கப்பட்டு விடுகின்றது. இன்று நாம் உணர்கின்ற உண்மைகளை எல்லாம் அன்றே அவர்களுக்கு தெரிந்திருக்கும். அதை தகர்க்கும் விதமாகத்தான் இந்த இறையனார் அகப்பொருளுடைய பல விஷயங்கள் இருப்பதாக நான் கூறு என்னுடைய கருத்து. ஆகையால் தமிழ் மொழி என்பது பொதுகை அகத்தியரால் தான் தொடங்கப்பட்டது என்று கூறுவது கூற்றால் மட்டுமல்ல, அறிவியலாலும் வரலாற்றாலும் சாத்தியமில்லாத விஷயம். ஏனென்றால் ஒரு மனிதரால் ஒரு மொழியை தொடங்க முடியாது. இரண்டாவது, பொதுகை மலையில் தான் தொடங்கியது என்று அவர்கள் கூறுவது என்னுடைய கருத்துப்படி ஏற்றுக்கொள்ள முடியாத கூற்று. என்றால் தமிழ் தொடங்கிய குமரி கண்டமாகத்தான் இருக்க வேண்டும். மனிதன் முதலில் ஆப்பிரிக்காவில் குமரி கண்டத்துக்கு வந்து பின்புதான் தமிழகத்திற்கு வந்தான். குமரி கண்டத்தில் தமிழம் தொடங்குவோம் என்று நாம் சொல்லுவோமானால் தான் தமிழ் பழமையான மொழி என்று நாம் கூற முடியும். அதுதான் உண்மையும் கூட. மூன்றாவது, இந்த அகத்தியரை கொண்டு தமிழுக்குள் திணிப்பது, பிராமணியத்தை கொண்டு தமிழுக்கு திணிப்பது என்பதுதான் என்னுடைய கருத்து. இது மூன்றுமே தவறான கருத்து என்பதால் அது அது அறிவியல் பூர்வமாகவும் வரலாற்று பூர்வமாகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கவே முடியாது. தமிழ் மொழி என்பது குமரிக்கண்டத்தில் பிறந்து பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வாழ்ந்து தொடர்ச்சி கொண்டிருக்கின்ற ஒரு மொழி என்பதுதான் உண்மை. மீண்டும் ஒரு பதிவில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.